பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, மன்னிக்கும் தேவனே, உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, நினிவேயின் மக்கள் அன்று அக்கிரமம் செய்தார்கள். அவர்கள் அக்கிரமம் பரலோகத்திற்கு வந்து எட்டியது. அந்த அளவுக்கு அவர்கள் அதிகமாய் அக்கிரமம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது உம்முடைய தீர்க்கதரிசியை நீர் அனுப்பிய போதோ, உம்முடைய தீர்க்கதரிசியின் வார்த்தை, யோனாயாவின் வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் திரும்பிய போது அவர்கள் பாவங்களை நீர் மன்னித்து நீர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிடாமல் காப்பாற்றினீர். கர்த்தாவே, அது போல எங்கள் அக்கிரமங்களையும் மன்னியும் சுவாமி. எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும். நாங்கள் எதையும் ஒழுங்காக செய்வதில்லை சுவாமி. எத்தனையோ தவறுகள், உம்முடைய வார்த்தைகளை ஒழுங்காக கேட்பதில்லை, தினந்தோறும் வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் இல்லை. அநேக பாவங்களை, நாங்கள் அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. பிறரிடத்தில் அன்பு காட்டாத குறை எங்களிடத்தில் இருக்கிறது. உம்மை நாங்கள் முழுமையாய் நேசிக்கவில்லை. எங்கள் அக்கிரமங்கள் மிகுதியாய் இருக்கிறது அப்பா. எங்கள் செயல்களில் அக்கிரமம் இருக்கிறது. எங்கள் வாயின் வார்த்தைகளில் அக்கிரமம் இருக்கிறது. நீதியின்படியும் நியாயத்தின்படியும் நாங்கள் வாழவில்லை. பொய்யை பேசி திரிகிறோம். கபடம் இருக்கிறது. ஆண்டவரே, இதையெல்லாம் மன்னியும். கிருபையாய் எங்களுக்கு மன்னித்தரலும். அக்கிரமத்தின் மொத்த உருவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புகிறோம். எங்கள் மீது கிருபையாயிரும். எங்கள் பொய், எங்கள் கபடம், எங்களுடைய அக்கிரம சிந்தனைகள், அக்கிரம நினைவுகள், அக்கிரமத்தின் செயல்கள், அக்கிரமத்தின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு மனம் திரும்புகிறோம் சுவாமி. எங்கள் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து, மன்னிக்கும் தெய்வமே, எங்கள் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து எங்களை சுத்திகரியும். பரிசுத்தவான்களாக எங்களை மாற்றும். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே, எங்களுக்கு இரங்கும். நாங்களும் பரிசுத்தம் அடைய எங்களையும் நீதிமான்களாக மாற்றும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் மேல் மனதுருகி எங்கள் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து, நினைவேயின் ஜனங்களுக்கு மன்னித்தது போல எங்களையும் மன்னித்து விடுதலையாக்கும். காப்பாற்றி அருளும். உம்மையே சரணடைகிறோம். உம்மையன்று எங்களுக்கு வேறு கதி இல்லை சுவாமி. உம் பாதம் பணிந்து உம்மை தொழுது கொள்கிறோம். உம்மையே கதி என்று வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை மன்னித்து எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி போட்டு சுத்திகரியும். பரிசுத்த வாழ்வை எங்களுக்கு கற்பித்து போதி தரலாம். உம்முடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.